ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, நான் பார்த்ததுலே ரொம்ப மிஸ்டீரியஸான ரொம்ப க்ரீப்பியான ஒரு படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட பேர் தான் நொரோய் த கர்ஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த படம் ஒரு ஜாப்பனீஸ் ஹாரர் ஃபிலிம். படத்தோட ஸ்டார்டிங் எப்படி இருக்குன்னா, ஒரு விசிஆர் கேசட் ஓட இமேஜ் இருக்கும். அதை கீழே ஒரு மெசேஜ் என்னென்னா, இந்த படம் சாதாரணமான ஜனங்களுக்கு சேஃப் கிடையாதுன்னு போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த படத்தோட மெயின் கேரக்டர் பற்றி காட்டுவாங்க. இந்த கேரக்டரோட பேர் தான் மாசஃபூமி கோபயாஷி. இந்த ஆள் ஒரு பேரநார்மல் ரிசர்ச்சர். அப்படின்னா இந்த பேய் அப்புறம் இந்த ஸ்பிரிட்ஸ் பற்றி ரிசர்ச் பண்ணுற ஒரு ஆள். மிஸ்டர் மாசஃபூமி கோபயாஷி ஒரு வில்லேஜுக்கு போவார். எதுக்குன்னா, அங்கே ரொம்ப அமானுஷமான விஷயங்கள் நடக்குதுன்னு கேள்விப்பட்டு போயிருப்பார். அங்கே என்ன ஆகுதுன்னா, அந்த வில்லேஜில் ஜனங்க விசித்திரமாக செத்து போயிடுவாங்க. ஸோ இதை வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணி பப்ளிஷ் பண்ணலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பார். மிஸ்டர் கோபயாஷி அந்த வில்லேஜுக்கு போவார். இந்த டாக்குமெண்ட்ரி முடித்த உடனே என்ன ஆகுதுன்னா, மிஸ்டர் கோபயாஷியோட வீடு தீயில் எரிஞ்சு போயிடும். இந்த தீயிலே மிஸ்டர் கோபயாஷியோட ஒய்ஃப் கேக்கு அந்த தீயிலே எரிஞ்சு செத்து போயிடுவாங்க. மிஸ்டர் கோபயாஷி என்ன ஆவாங்கன்னா மிஸ்ஸிங் ஆகிடுவார். போலீஸ் மிஸ்டர் கோபயாஷி மிஸ்ஸிங் ஆகிட்டாருன்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வில்லேஜில் நடக்கிற இந்த கர்ஸ்னால் என்ன ஆகுதுன்னா, அங்கே இருக்கிற ஜனங்க விசித்திரமாக செத்து போகிறாங்க. இதே காரணமாக தான் மிஸ்டர் கோபயாஷோட வீடு தீயில் எரிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் அவங்களோட ஒய்ஃப் இந்த தீயிலே இறந்து போயிடுவாங்க. மிஸ்டர் கோபயாஷி மிஸ்ஸிங் ஆகிடுவார். ஸோ இந்த டாக்குமெண்ட்ரியில் என்ன இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த டாக்குமெண்ட்ரி ஷூட் பண்ணுற டேட்டு November 12, 2002 ஷூட் பண்ணிருப்பாங்க. ஸோ இதில் என்ன காட்டுவாங்கன்னா, மிஸ்டர் கோபயாஷி ஒரு வீட்டுக்குள்ளே போய் இன்டர்வியூ எடுக்கலான்னு போயிருப்பார். அந்த வீட்டில் ஒரு லேடி, அதுக்கப்புறம் அந்த லேடியோட சின்ன பாப்பா இருப்பாங்க. ஸோ இன்டர்வியூ எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த லேடி சொல்லும், என்னோடய நேபர் வீட்டிலேருந்து விசித்திரமான குழந்தைங்களோட சத்தம் கேட்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த லேடி சொல்லும், என்னோடய நேபர் வீட்டில் ஒரு லேடி, அதுக்கப்புறம் அந்த லேடியோட பையன் மட்டும்தான் இருக்காங்க, குழந்தைங்க யாருமே இல்லை. ஆனால் எனக்கு அந்த குழந்தைங்களோட சத்தம் கேட்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டு மிஸ்டர் கோபயாஷி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நேபர் வீட்டோட டோர் தட்டுவார். அந்த தட்டும்போது ஒரு லேடி அந்த டோர் ஓப்பன் பண்ணும். அந்த லேடி பார்க்குறதுக்கே பயங்கரமாக ஒரு பேய் மாதிரி இருப்பாங்க. முடியல அப்படி விரித்து விட்டு கண்ணெல்லாம் தூங்காமல் ஒரு மாதிரி ரொம்ப கோவத்தோட மிஸ்டர் கோபயாஷியை திட்டி டோர் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ மிஸ்டர் கோபயாஷி என்ன பண்ணுவாங்க, ஓகேன்னு சொல்லிட்டு திரும்ப வருவாங்க. ஆனால் ஒரு ஷாட் காட்டுவாங்க. அந்த ஷாட்டில் அந்த லேடியோட வீட்டில் ஒரு ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னலில் ஒரு சின்ன பையனோட மூஞ்சி காட்டுவாங்க. ஸோ மிஸ்டர் கோபயாஷி அதை பார்க்காம வாபஸ் வந்துடுவாங்க. ஸோ அதே சேம் ஷாட்டில் என்ன ஆகுதுன்னா, மிஸ்டர் கோபயாஷிக்கு ஒரு விசித்திரமான சவுண்ட் கேட்குது. ஸோ என்ன ஆகுதுன்னா, மிஸ்டர் கோபயாஷி இந்த சவுண்ட் என்ன சவுண்ட் இது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ எக்ஸ்பர்ட் கிட்ட போய் கேட்க போகிறாரு. அந்த ஆடியோ எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சவுண்ட் ஒரு 5 குழந்தைங்க கத்துற சவுண்ட் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. これが拡大した部分です。もう一度聞いてみてください。இந்த விஷயம் தெரிஞ்சு மிஸ்டர் கோபயாஷி ஃபஸ்ட் இன்ட்ரோ எடுத்தாங்க இல்லையா, அந்த லேடியை மீட் பண்ணுறதுக்கு போகிறாரு. அந்த லேடியை மீட் பண்ணும்போது அந்த லேடி சொல்லும், என்னோடய நேபர் கொஞ்ச நாள் அப்புறம் வீடு கல்லு பண்ணி போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வீட்டில் இப்போ யாருமே இல்லை, எனக்கு இப்போ அந்த குழந்தைங்களோட சத்தம் கேட்கலன்னு சொல்கிறாங்க. மிஸ்டர் கோபயாஷி அந்த க்ரீப்பியான லேடியோட வீட்டுக்குள்ளே போகிறாரு. அங்கே என்ன ஆகுதுன்னா, அந்த லேடியோட பேர் ஜுங்கோ இஷின்னு தெரிய வருது. அப்படியே பார்த்தா அந்த லேடியோட வீட்டுக்கிட்ட நிறைய குப்பை இருக்கும். இன்னொரு சைடு பார்த்தா அங்கே ஒரு 4-5 புறாக்களோட இறந்த உடல்கள் இருக்கும். இதெல்லாம் பார்த்து மிஸ்டர் கோபயாஷி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. மிஸ்டர் கோபயாஷிலேருந்து ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்னென்னா, ஃபஸ்ட் இன்டர்வியூ பண்ண அந்த லேடி, அதுக்கப்புறம் அந்த சின்ன பாப்பா 5 நாளுக்கு அப்புறம் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்கன்னு. இந்த டாக்குமெண்ட்ரி அப்படியே கட்டாயி நெக்ஸ்ட் ஒரு டிவி ப்ரோக்ராமை காட்டுவாங்க. இந்த டிவி ப்ரோக்ராமில் என்னென்னா, இது ஒரு கிளாஸ் ரூமில் நடக்கிற ஒரு டிவி ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் ஒரு 4-5 குழந்தைங்க, ஒரு ஆங்கர், கேமராமேன், அதுக்கப்புறம் ஒரு ப்ரொஃபஸர் இருப்பார். இந்த டிவி ப்ரோக்ராம் என்னென்னா, இந்த குழந்தைங்களுக்கு யாருக்காவது இந்த அமானுஷமான சக்தி இருக்கா, சைக்கிக் பவர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ இந்த ப்ரொஃபஸர் சொல்லுவான், எங்கிட்ட ஒரு கருப்பு கலர் பெட்டி இருக்குது,
இந்த கருப்பு கலர் பெட்டிக்குள்ளே ஒரு படம் இருக்குது. அந்த படத்தை நீங்கள் பார்க்காம வரையணும். இந்த கருப்பு கலர் பெட்டியை எல்லா குழந்தைகளும் கொடுத்துடுவாங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, குழந்தைங்க எல்லாமே வரைகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதில் ஒரு பொண்ணோட பேர் தான் கானா என்ன பண்ணுன்னா, அந்த பெட்டியில் இருக்க படத்தை அதே மாதிரி வரைஞ்சிருப்பா. இதை பார்த்து அந்த ஆங்கர் எல்லாமே ஷாக் ஆகிடுவாங்க, இந்த பொண்ணு கரெக்டாக வரைஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி ஒரு 5 தடவை டெஸ்ட் வைப்பாங்க. 5 தடவை இந்த பொண்ணு வந்துட்டு கரெக்டாக கெஸ் பண்ணி வரைஞ்சிருப்பா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு ஃபைனல் டெஸ்ட் வைப்பாங்க. இந்த ஃபைனல் டெஸ்ட் என்னென்னா, எல்லாருக்குமே திரும்ப அந்த கருப்பு கலர் பெட்டி கொடுத்து அதுக்குள்ளே இருக்கிற படத்தை நீங்கள் வரையணும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன ஆகுதுன்னா, இந்த கானா பொண்ணு வந்துட்டு ஒரு க்ரீப்பியான ஒரு மாஸ்க் வரைஞ்சிருப்பா. பார்க்குறதுக்கு ஒரு ஏலியன் மாதிரி இருக்கும். இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகிடுவாங்க. ஏன்னா அந்த பெட்டிக்குள்ளே இருக்கிறது படம் கிடையாது, ஒரு நம்பர்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. ஆனால் இந்த பொண்ணு வந்துட்டு மாஸ்க் மாதிரி ஒரு மாதிரி மூஞ்சி மாதிரி வரைஞ்சிருக்கும். இதை பார்த்து எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஏன் இந்த பொண்ணு 5 தடவை கரெக்டாக கெஸ் பண்ணி வரைஞ்சிருக்கான், ஆனால் ஃபைனல் டெஸ்ட்லேயே இந்த மாதிரி மூஞ்சி வரைஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த டிவி ப்ரோக்ராம் கட் ஆகிடும். இந்த டிவி ப்ரோக்ராம் பார்த்து மிஸ்டர் கோபயாஷி அந்த கானா இருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகிறாரு. எதுக்குன்னா, அன்றைக்கி அந்த டிவி ப்ரோக்ராமில் என்ன நடந்துச்சுன்னு கேட்குறதுக்கு போகிறாரு. இது டாக்குமெண்ட்ரி அப்படியே கட் ஆகி நெக்ஸ்ட் ஒரு டிவி ப்ரோக்ராமை காட்டுவாங்க. இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு ஒரு கோஸ்ட் ஹண்டிங் ப்ரோக்ராம். ஸோ இல்லை 2 ஆளுங்க இருப்பாங்க, அவங்க கூட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருப்பாங்க. இந்த வாட்டி யாருன்னா, ஒரு ஃபேமஸான ஒரு ஆக்ட்ரஸ் இருப்பாங்க. அவங்களோட பேர் தான் மரிகா மாட்சுமோட்டோ. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க சின்ன வயசுலேருந்து இந்த அமானுஷமான சம்பவங்கள், அதுக்கப்புறம் பேயை பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 3 பேர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஜாப்பனீஸ் கோவிலுக்குள்ளே போகிறாங்க. இது ஒரு பாலஞ்சு இருக்கிற கோவில். ஸோ இந்த கோவில் வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே ஷூட்டிங் பண்ணுறதுக்கு போகிறாங்க. இந்த கோவிலில் ஷூட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இங்கே நிறைய பேய் இருக்க வருதுன்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராமோட மெயின் ஆளுங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இந்த ஆக்ட்ரஸ் கிட்ட கேட்பாங்க, மேடம் உங்களுக்கு ஏதாவது பேய் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா, அமானுஷமாக ஏதாவது ஃபீல் ஆகுதான்னு கேட்பாங்க. அப்புறம் இந்த ஆக்ட்ரஸ் சொல்லும், ஆமாம் எனக்கு வந்துட்டு ஒரு ஆம்பளையோட சத்தம் கேட்குது, ரொம்ப நேரமாக கேட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, இந்த லேடி வந்துட்டு பேய் வந்த மாதிரி ஆடி கீழே விழுந்துடுவாங்க. இதை பார்த்து எல்லாருமே ஓடி வந்துட்டு கேமரா கட் பண்ணு சொல்லிட்டு அப்படியே இந்த ப்ரோக்ராமை கட் பண்ணிவிடுவாங்க. அப்படியே நெக்ஸ்ட் ஷாட்டில் என்ன காட்டுவாங்கன்னா, நம்ம பார்த்த இந்த கோஸ்ட் ஹண்டிங் வீடியோ வந்துட்டு ஒரு லைவ் டிவி ப்ரோக்ராமில் மிஸ்டர் கோபயாஷி அதுக்கப்புறம் இந்த ஆக்ட்ரஸ் மாரிகா வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த லைவ் டிவி ப்ரோக்ராமில் ஆடியன்ஸ் இருப்பாங்க, அவங்க எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ ஃபேக்காக இல்லை ரியலான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கெஸ்ட்டை கூப்பிடுவாங்க. இந்த ஆள் பார்க்குறதுக்கு விசித்திரமாக இருப்பான். எப்படின்னா, அந்த ஆளோட ட்ரெஸ் ஃபுல்லாகவே சில்லராக இருக்கும். இந்த அலுமினியம் ஃபாயில் சுற்றின மாதிரி இருக்கும். அந்த ஆளோட தொப்பி கூட இந்த அலுமினியம் ஃபாயிலோட சுற்றின மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆள் அந்த ஸ்டேஜில் வந்த உடனே என்ன பண்ணுவான்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவான்னா, அந்த ஆக்ட்ரஸை அட்டாக் பண்ணிவிட்டு சொல்லுவான், அந்த புறா இருக்கு இல்லையா, அந்த புறாவை பார்த்து ஜாகிரதையாருன்னு வார்ன் பண்ணுவான். வார்ன் பண்ண உடனே எல்லாருமே வந்துட்டு இந்த ஆளை ஸ்டேஜை விட்டு வெளியே தள்ளிடுவாங்க. மிஸ்டர் கோபயாஷிக்கு அன்றைக்கி ஷூட் பண்ண அந்த கோஸ்ட் ஹண்டிங் வீடியோட எடிட் பண்ணாத ஒரு வீடியோ கிடைக்கும். அந்த வீடியோ எடுத்துகிட்டு அந்த ஆக்ட்ரஸ் இருப்பாங்க இல்லையா மரிகா, அவங்களையும் கூட்டி வந்துட்டு அந்த வீடியோவை போட்டு காட்டுவாங்க. இதை பார்த்து அந்த ஆக்ட்ரஸ் ரொம்ப பயந்துடுவாங்க. பயந்த அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த வீடியோ நமக்கு காட்டுவாங்க. அந்த வீடியோவில் என்ன ஆகுதுன்னா, அந்த ஆக்ட்ரஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஃபேஸோட க்ளோஸ்அப் காட்டும்போது அவங்க கிட்டே வந்துட்டு ஒரு பேயோட உருவத்தை காட்டுவாங்க. வெள்ளையாக ஒரு பேயோட உருவத்தை காட்டுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆக்ட்ரஸ் சொல்லும், நான் அன்றைக்கி கோவில் போன அந்த நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் விசித்திரமான சின்னங்களை வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன், இந்த சின்னங்களை பாருங்கன்னு சொல்லிட்டு மிஸ்டர் கோபயாஷி கிட்ட அந்த சின்னங்களை காட்டுவாங்க. அப்படி இந்த டாக்குமெண்ட்ரி கட்டாயி நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, அந்த கானான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொண்ணு இருந்துச்சு இல்லையா, அந்த பொண்ணு வந்துட்டு காணாமல் போயிடுச்சுன்னு ஒரு நியூஸு தெரிய வருது. கானாவோட பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, கானா மிஸ் ஆகி 1 வாரம் முன்னாடி கானா பார்க்குறதுக்கு ஒரு ஆள் வந்துக்கிட்டு இருந்தா. அந்த ஆள் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருந்தா. அந்த ஆளோட ட்ரெஸ் வந்துட்டு ஃபுல்லாக அலுமினியம் மாதிரி இருந்துச்சு, ஃபுல்லாக சில்வர் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஆள் வந்துட்டு நல்லவன் தான், கானாவை ஒரு தொந்தரவும் பண்ணலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மிஸ்டர் கோபேஷ் என்ன பண்ணுவாங்கன்னா, கானாவோட பெட்ரூமை செக் பண்ண போகிறாங்க. அங்கே என்ன தெரிய வருதுன்னா, கானா வந்துட்டு நிறைய படங்களை வரைஞ்சிருக்கும். அந்த படங்களை பார்த்தா இந்த ஆக்ட்ரஸ் மாரிகா வரைஞ்ச சின்னங்கள் மாதிரியே இருக்குது, சேமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வருவாங்க. கோபேஷ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, மிஸ்டர் ஹோரியை பார்க்குறதுக்கு போகிறாங்க. இந்த ஆளோட வீட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப விசித்திரமாக இருக்கும். எதுக்குன்னா, அந்த ஆளோட வீட்டுக்குள்ளே இருக்கிற சிவர், அதுக்கப்புறம் கதவு எல்லாமே அலுமினியம் கவரிங் போட்ட மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சுவருக்குள்ள எல்லாமே இந்த பழைய ஜப்பனீஸ் எழுத்துக்கள், அதுக்கப்புறம் சின்னங்கள் இருக்கும்.
இதெல்லாம் பார்த்து மிஸ்டர் கோபயாஷி ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க. கோபயாஷி வந்துட்டு மிஸ்டர் ஹோரி கிட்ட கானா பற்றி கேட்குறாங்க. கானாவோட பேர் கேட்டோடனே மிஸ்டர் ஹோரி வந்துட்டு ரொம்ப இமோஷன் ஆகிட்டு அழுதுடுவாங்க. அதுக்கப்புறம் மிஸ்டர் ஹோரி சொல்கிறான், என்னென்னா இந்த வில்லேஜில் இருக்கிற சாபத்தினால தான் கானா மிஸ்ஸிங்காக இருக்கா. அதுக்கப்புறம் இங்கே வில்லேஜில் இருக்கிற எல்லாருமே சாவதே காரணமே இந்த சாபத்தினால தான்னு சொல்கிறான். மிஸ்டர் ஹோரி வந்துட்டு கோபயாஷியோட பேக்கில் இருந்து ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்து ஒரு மேப்பை வரைகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மேப் வரையும்போது என்ன ஆகுதுன்னா, மிஸ்டர் ஹோரி அந்த பேப்பர் எடுத்து ரூம் ஃபுல்லாக சுற்றி மந்திராலாம் சொல்லிட்டு மிஸ்டர் கோபயாஷி கையில் கொடுத்துடுவார். கோபயாஷி அதை செக் பண்ணும்போது மேப்போட கரெக்டாக லொக்கேஷன் கரெக்டாக இருக்குது, மேப்பில் இருக்கிற மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை நோட் பண்ணுவாங்க. நோட் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா, மிஸ்டர் ஹோரி வந்துட்டு ரூமுக்குள்ளே உட்காந்துடுவாங்க. உட்காந்த உடனே இந்த ஆள் வந்துட்டு காகு டாபா என்னன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பார். கத்தி உடனே அந்த ஆள் வயலண்ட் ஆகிடுவான். வயலண்ட் உடனே என்ன ஆகுதுன்னா, மிஸ்டர் கோபயாஷி இதெல்லாம் பார்த்து பயந்து அப்படியே வீட்டுக்குள்ளே வெளியே வந்துடுவார். வெளியே வந்த உடனே கேமராமேன் வந்துட்டு மிஸ்டர் கோபயாஷ் கிட்ட சொல்லுவான், நான் ஹோரியை ஷூட் பண்ணும்போது நான் என்னமோ பார்த்தேன், கேமரா கொஞ்சம் நேரம் கிளிச் ஆகிடுச்சு, நீங்களும் பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த கேமராவை மிஸ்டர் கோபயாஷ் கிட்ட காட்டுவாங்க. காட்டும்போது என்ன ஆகுதுன்னா, அன்றைக்கி ஒரு மூஞ்சி வரைஞ்சிருக்கா இல்லையா, அதே மாதிரி மூஞ்சி இந்த கேமராவில் தெரிய வருது. மிஸ்டர் கோபயாஷி அதுக்கப்புறம் அவங்களோட கேமராமேன் வந்துட்டு மிஸ்டர் ஹோரி கொடுத்த அந்த மேப் லொக்கேஷனுக்கு போகிறாங்க. போகும்போது என்ன ஆகுதுன்னா, மிஸ்டர் கோபயாஷிக்கு ஒரு கால் வருது. அந்த கால் யாருதுன்னா, இந்த ஆக்ட்ரஸ் இருக்காங்க இல்லையா மாரிகா, அவங்களோட கால். அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, என்ன அர்ஜென்ட்டாக வந்து மீட் பண்ணுங்கள், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வாங்கன்னு சொல்லிட்டு கால் பண்ணிருப்பாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா, மிஸ்டர் கோபயாஷி வந்துட்டு அந்த ஆக்ட்ரஸோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. போகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஆக்ட்ரஸ் என்ன சொல்கிறதுனா, அந்த ஒரு நூல் காட்டுவாங்க. அந்த நூல் வந்துட்டு அப்படியே சுற்றி வட்டமாக சுற்றி கட்டிருப்பாங்க. அவங்க சொல்கிறாங்க என்னென்னா, நான் வந்துட்டு இது தூக்கத்தில் பண்ணுறக்கு எனக்கு இது ஞாபகம் இல்லை எப்போ பண்ணேன்னு சொல்லிட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ மிஸ்டர் கோபயாஷி சொல்கிறாங்க, நான் இங்கே வந்துட்டு ஒரு கேமரா செட் பண்ணுறேன், இங்கே தூங்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் சொல்லிட்டு அங்கே ஒரு கேமரா செட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆக்ட்ரஸ் வந்துட்டு நைட் தூங்கிட்டு இருப்பாங்க. என்ன ஆகுதுன்னா, அந்த கேமரா அவங்களே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். திடீர்னு அவங்க எழுந்து நின்றுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, டீ கிட்ட ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் இருக்கும், அந்த ஜங்ஷன் பாக்ஸ் எடுத்து அப்படியே பால்கனி கிட்ட போயிடுவாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே திரும்ப வந்து தூங்கிடுவாங்க. ஸோ அடுத்த நாள் வந்துட்டு மிஸ்டர் கோபயாஷி அதுக்கப்புறம் அந்த ஆக்ட்ரஸ் வந்துட்டு கேமராவில் என்ன ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறாங்க. பார்க்கும்போது மிஸ்டர் கோபயாஷி பால்கனி கிட்ட போயிட்டு அந்த ஜங்ஷன் பாக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு செக் பண்ணுறது போகிறாங்க. போகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஜங்ஷன் பாக்ஸோட ஒயர் வந்துட்டு சுற்றி அந்த வளையல மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. எப்படின்னா, அந்த நூலை கட்டி வச்சுருப்பாங்க இல்லையா ஃபஸ்ட்டு, அதே மாதிரி இந்த ஜங்ஷன் பாக்ஸ் ஒயரும் கட்டி வச்சுருப்பாங்க. இதை பார்த்து அந்த ஆக்ட்ரஸ் வந்துட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. நான் இது மாதிரி பண்ணேன், இதுக்கு இது மாதிரி பண்ணேன் சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டு ஒரு மாதிரி உட்காந்துருப்பாங்க. அப்புறம் இந்த மிஸ்டர் கோபயாஷி வந்துட்டு அந்த ஆக்ட்ரஸ் பேசும்போது அந்த வீட்டில் இருந்து அப்படியே டப் பண்ண சவுண்டு கேட்கும். ஏன் இப்படி சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு எங்களோட மேல் மாடி இருக்கிற வீடு, அந்த வீடு போகிறாங்க. அந்த வீட்டில் யார் இருப்பாங்கன்னா, அவங்களும் ஒரு ஆக்ட்ரஸ் தான். ஸோ எங்களோட ஃப்ரெண்ட் தான். அந்த ஆக்ட்ரஸ் சொல்லும், நான் ஒன்றும் சவுண்ட் ஒன்றும் பண்ணலையே, நான் நார்மலாக தான் இருக்கேன், நான் ஒரு சவுண்டு பண்ணலையே, சைலண்ட்டாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மிஸ்டர் கோபயாஷி அந்த ஆக்ட்ரஸ் கிட்ட பேசி முடிச்சு ஃபைனலாக அந்த மேப்பில் இருக்க லொக்கேஷனுக்கு வந்துடுவாங்க. வரும்போது என்ன ஆகுதுன்னா, மிஸ்டர் ஹோரி வந்துட்டு அந்த மேப்பில் ஒரு வீடோட படத்தை வரைஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி வீடு அந்த மேப்பில் இருக்க லொக்கேஷனில் இருக்குது. ஸோ அந்த வீடை உள்ள போய் யார் இருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு மிஸ்டர் கோபயாஷி அதுக்கப்புறம் அந்த கேமராமேன் போயிருப்பாங்க. மிஸ்டர் கோபயாஷி அந்த வீட்டோட காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த வீட்டோட ஓனரோட பேர் தெரிய வருது. அந்த வீட்டோட ஓனர் பேர் மிஸ்டர் ஒசாவான்னு சொல்லிட்டு. ஸோ யாருமே அந்த கதை திறக்கல, யாருமே ஆன்சர் பண்ணல. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்து வீட்டு நேபர்கிட்ட போயிட்டு கேட்க போகிறாங்க. அந்த ஆள் என்ன சொல்கிறான்னா, இந்த ஆள் வந்துட்டு வெளியே வரமாட்டான், தனியாக தான் இருப்பான், தனியாக பேசிக்கிட்டு இருப்பான், அதுக்கப்புறம் அந்த வீட்டில் டப்னு சவுண்டு வரும், அதுக்கப்புறம் அந்த ஆள் வெளியே வந்தது நான் பார்த்தது கிடையாதுன்னு சொல்கிறான் அந்த நேபர். ஸோ மிஸ்டர் கோபயாஷி கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதே வீட்டுக்கு கீழே இருப்பாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த மிஸ்டர் ஒசாவோட வீட்டில் இருந்து பால்கனியில் இருந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு ஆள் வருவான் வெளியில். பார்க்குறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருப்பான், ஃபேஸில் ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ஆள் வீட்டிலையும் நிறைய குப்பை, அதுக்கப்புறம் புறாக்கள் இருக்கும். புறாக்கள் அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஆள் வந்துட்டு அந்த ஒரு புறா இருக்கும் பால்கனியில், அப்படியே கேட்ச் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே அப்படியே போயிடுவான். ஸோ அன்றைக்கி அந்த ஆக்ட்ரஸ் தூங்கியிருக்கும் போது ரெக்கார்ட் பண்ணாங்க இல்லையா அந்த வீடியோ வந்துட்டு மிஸ்டர் கோபயாஷி ஒரு டெக்னீஷியன் கிட்டே போயிட்டு கொடுப்பாங்க அனலைஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் என்ன தெரிய வருதுன்னா, அந்த ஆக்ட்ரஸ் நிற்கும்போது ஒரு சத்தம் வருது. என்ன சத்தம்னா, காகுட்டாபா அப்படின்னு சவுண்ட் வருது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து மிஸ்டர் கோபயாஷி அந்த ஆக்ட்ரஸ் கிட்ட
இதை போட்டு காட்டுவாங்க. காட்டும்போது அந்த ஆக்டர்ஸ் அதை கேட்டு ஷாக் ஆகி அப்படியே பயந்துடுவாங்க. ஸோ மிஸ்டர் கோபேஷ் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது அந்த காகுட்டாபா அப்படின்னா என்ன, அதோட மீனிங் என்னன்னு கேட்குறதுக்கு ஒரு ப்ரொஃபஸராக மீட் பண்ண போகிறாங்க. அந்த ப்ரொஃபஸரோட பேர் வந்துட்டு ஷியோயா. ப்ரொஃபஸர் அந்த பேர் கேட்ட உடனே அவங்க உள்ளே போய் நிறையா புக் எடுத்துகிட்டு வருவாங்க. வந்து மிஸ்டர் கோபேஷுக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. என்னென்னா, இந்த காகுட்டாபா அப்படின்ன பேர் வந்துட்டு ஒரு வில்லேஜ்னால வந்தது. அந்த வில்லேஜோட பேர் ஷிமுகாகே வில்லேஜ். அந்த வில்லேஜ் இப்போ இல்லை, அந்த வில்லேஜ் மொத்தமாக நீரில் மூழ்கி போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க என்னென்னா, அந்த ஷிமுகாகே வில்லேஜ் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கிற எல்லாருமே மந்திரவாதிங்க. அவங்க அப்போ மந்திரம் பண்ணி ஒரு சக்தியான பேயை வர வைப்பாங்க. அந்த பேயோட பேர் தான் காகுட்டாபான்னு சொல்கிறாங்க. இந்த ஷிமுகாகே வில்லேஜ் இருக்கிற எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காகுட்டாபா பேயை வச்சு எதிரிகளெல்லாம் அழிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, இந்த பேய் யாரோட பேச்சு கேட்க மாட்டேங்குது. அப்போது அந்த ஷிமுகாகே வில்லேஜ் இருக்கிற எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பேயை வந்து ஒரு கிரவுண்டில் அப்படியே அடக்கி வச்சுருப்பாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு மிஸ்டர் கோபேஷ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காகுட்டாபா பண்ணுற சடங்கு இருக்கு இல்லையா, அதோட எக்ஸ்பர்ட்டை மீட் பண்ண போகிறாங்க. அந்த ஆளோட பேர் தான் மிஸ்டர் தானிமுரா. தானிமுரா மீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஆள் சொல்கிறான், இந்த காகுட்டாபா சடங்கு வந்துட்டு யாரும் பார்க்க மாட்டாங்க, பார்க்க விட மாட்டாங்க, சீக்ரெட்டாக ஒரு கோவிலில் தான் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் லாஸ்ட் பண்ண அந்த சடங்கோட வீடியோ என்கிட்ட இருக்குது, என்ன பாருங்கன்னு சொல்லிட்டு போட்டு காட்டுவாங்க. இதில் என்ன தெரிய வருதுன்னா, இந்த சடங்கு பண்ணுற மந்திரவாதியோட பேர் வந்துட்டு இஷி. இஷியோட பொண்ணு தான் காகுட்டாபாவோட மாஸ்க் போட்டு இந்த மொத்த சடங்கு பண்ணுறது. அந்த சடங்கோட வீடியோ பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பொண்ணு மேலே காகுட்டாபாவோட பேய் வந்திருக்கும். வந்து என்ன ஆகுதுன்னா, இதெல்லாம் பார்த்து அந்த கிராமத்தில் இருக்க என்ன நம்புகிறாங்கன்னா, அந்த பொண்ணு மேலே காகுட்டாபாவோட பேய் வந்திருக்கு, இந்த கிராமமே இப்போ சபிக்கப்பட்டிருக்கு, நம்ம எல்லாமே உயிரோடு இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மெயின் மந்திரவாதி இருப்பான் இல்லை இஷியோட பொண்ணு மேலே தான் இந்த காகுட்டாபாவோட பேய் வந்திருக்கு. இஷி அதுக்கப்புறம் இஷியோட ஒய்ஃப் 2 பேருமே செத்து போயிருப்பாங்க. வெறும் இந்த பொண்ணு மட்டும்தான் உயிரோட இருக்கும். கோபேஷுக்கு என்ன தெரிய வருதுன்னா, அந்த இஷி இருக்க இல்லையா மந்திரவாதி, அந்த மந்திரவாதியோட பொண்ணு இப்போவும் உயிரோடு தான் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்க்க போகிறாங்க. இந்த லொக்கேஷன் எப்படி இருக்குன்னா, அந்த ஷிமுகாகே வில்லேஜ் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் பேர் உயிரோடு தான் இருக்காங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு சின்ன கிராமத்தில் இருப்பாங்க. அதே கிராமத்தில் தான் இஷியோட பொண்ணு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டு மிஸ்டர் கோபேஷ் அங்கே போகிறாங்க. இஷியோட பொண்ணை விட்டு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த வீடு ஃபுல்லாகவே என்ன இருக்குன்னா, ஃபுல்லாக இந்த நூல் கயிறு வச்சு சுற்றி வளையல் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. எது மாதிரினா, அந்த ஆக்ட்ரஸ் மாரிக்கா நைட்டு தூங்கும்போது அந்த ஜங்ஷன் பாக்ஸ் வயர் வச்சு சுற்றி கட்டிருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி இவங்களோட வீடு ஃபுல்லாகவே சுற்றி கட்டி வச்சுருப்பாங்க. இந்த மந்திரவாதியோட பொண்ணை வீட்டுக்கு போய் பார்க்கும்போது ஒரு பெரிய ட்விஸ்ட் வரும். என்னென்னா, நம்ம இந்த டாக்குமெண்ட்ரியில் ஸ்டார்டிங்கில் ஒரு லேடியை அதுக்கப்புறம் சின்ன பாப்பா இன்டர்வியூ பண்ணுறப்ப இல்லையா, அவங்க சொல்லுவாங்க, பக்கத்து வீடு நேபர் ரொம்ப க்ரீப்பியாக இருக்காங்க, அவங்க வீட்டில் இருந்து சின்ன குழந்தைங்கள் சத்தம் வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ ஸ்டார்டிங்கில். அந்த க்ரீப்பியான நேபர் தான் மந்திரவாதியோட பொண்ணு. அவங்க பேர் தான் ஜுங்கோ இஷின்னு தெரிய வருது. இந்த லேடி வந்துட்டு ரொம்ப 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 கோவப்பட்டு அப்படியே பைத்தியம் பிடிச்சி மிஸ்டர் கோபேஷ் அதுக்கப்புறம் அந்த கேமராமேனை திட்டி டோர் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஜுங்கோ இஷி பற்றி டீட்டெயில்ஸ் கேட்குறதுக்கு அந்த கிராமத்தில் இருக்கிற ஜனங்களெல்லாம் இன்டர்வியூ பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு லேடி சொல்லும், ஜுங்கோ இஷி வந்துட்டு நர்சிங் பண்ணிருக்காங்க. அவங்க சில வருஷங்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு அபார்ஷன் கிளினிக்கில் வேலை பார்த்துருக்காங்க. அங்கே ஒரு பேச்சு வருது என்னென்னா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அபார்ட் பண்ண குழந்தைங்களோட உடல் இருக்கு இல்லையா, அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆக்ட்ரஸ் மாரிக்கா வந்துட்டு மிஸ்டர் கோபேஷை மீட் பண்ண வராங்க. அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க மேல் மாடியில் அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க 6 ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் மிஸ்டர் ஒசாவா தெரியும் இல்லையா, அந்த ஆள் ஒரு சின்ன பையன் மாதிரி இருக்கா இல்லையா, அந்த ஆள் எல்லாருமே செத்து போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு நியூஸ் வருது. என்னென்னா, கானாவோட அப்பா வந்துட்டு கானாவோட அம்மாவை கொன்னிருப்பாங்கன்னு, அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்துட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு ஒரு நியூஸ் வருது. மிஸ்டர் கோபேஷுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்னென்னா, இந்த காகுட்டாவை பேயினால தான் இந்த கொலையெல்லாம் லிங்க் ஆகிருக்குன்னு தெரிய வருது. ஆக்ட்ரஸ் மாரிக்கா வந்துட்டு ரொம்ப டிப்ரெஷன் இருப்பாள். இதுக்கு நான் அவங்களோட ஃப்ரெண்டில் இருந்து போயிருப்பாங்க இல்லையா, அதனால். ஸோ இதெல்லாம் பார்த்து மிஸ்டர் கோபேஷ் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க, நம்ம வீட்டில் என்னோடய ஒய்ஃப் மட்டும் தான் இருக்கா, நீங்கள் நம்ம வீட்டில் கொஞ்சம் நாள் ஸ்டே பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆக்ட்ரஸ் மாரிக்கா வந்துட்டு மிஸ்டர் கோபேஷ் வீட்டில் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க. உங்களோட ஒய்ஃப் கிட்ட எல்லாம் பேசி
லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்கும். マリカちゃん？マリカちゃん？ கோபயாஷியோட ஒய்ஃப் அதுக்கப்புறம் மாரிக்காக்கு என்ன தெரிய வருதுன்னா, அவங்களோட வீட்டோட கதவு மேலே நிறையா புறாக்களை வந்து இடிச்சிக்கிட்டு இருக்கும். அப்புறம் அந்த கதவை திறந்து பார்த்தா கீழே ஒரு 4-5 புறாக்களோட இறந்த உடல்கள் இருக்கும். இதை பார்த்து மாரிக்கா சொல்லும், இந்த புறா யாரை வீட்டு மேலே இடிக்குதோ அவங்க தான் நெக்ஸ்ட்டு சாவறதுன்னு. ஆக்ட்ரஸ் மாரிக்கா கிட்ட மிஸ்டர் ஹோரி வந்துட்டு இந்த புறாக்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ மிஸ்டர் கோபயாஷி மிஸ்டர் ஹோரியை பார்க்க போகிறாங்க. மீட் பண்ணும்போது மிஸ்டர் கோபயாஷி வந்து ஜுங்கோ இஷியோட ஃபோட்டோ வந்துட்டு மிஸ்டர் ஹோரிக்கு காட்டுவாங்க. அது என்ன ஆகுதுன்னா அந்த ஆள் ஒரு பேய் பார்த்த மாதிரியே ஓடிடுவாங்க. மிஸ்டர் கோபயாஷி என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ககோட்டாபா ஷாபாத்தை எப்படியாவது உடைக்கணும், அதுக்கு ஹெல்ப் பண்ணுறியான்னு மிஸ்டர் ஹோரி கிட்ட கேட்குறாங்க. ஆக்ட்ரஸ் மாரிக்கா என்ன சொல்லுன்னா, இந்த ககோட்டாபா சடங்கு நான் பண்ணுறேன், ஃபைனலாக இந்த சடங்கு பண்ணி இந்த சாபாத்தை நான் உடைக்கிறேன்னு சொல்கிறாங்க. இதுக்கிட்ட மிஸ்டர் ஹோரி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சடங்குக்கு நான் இருக்கணும், நான் இல்லாமல் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ மிஸ்டர் ஹோரி, கோபயாஷி, அதுக்கப்புறம் இந்த ஆக்ட்ரஸ் மாரிக்கா 3 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஷிமுகாக வில்லேஜ் இருக்கு இல்லையா, அந்த நீரில் முழுங்கி போன வில்லேஜ், அந்த வில்லேஜ் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் ஒரு போட் எடுத்து அந்த வில்லேஜ் இருக்கு இல்லையா, முழுகி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போகிறாங்க. போகும்போது அந்த போட்டில் மிஸ்டர் கோபயாஷி அதுக்கப்புறம் அந்த ஆக்ட்ரஸ் மாரிக்கா 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. அவங்க இந்த காகோட்டாபா சடங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆக்ட்ரஸ் மாரிக்கா வந்து அந்த காகோட்டாபா சடங்கு போட்டில் பண்ணும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா அவங்க தலை சுற்றி விழுந்துடுவாங்க. விழும்போது மிஸ்டர் கோபயாஷி கேட்பாங்க, மேடம் நீங்கள் ஓகேவா, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்கும்போது அந்த ஆக்ட்ரஸ் சொல்லுவோம், ஒரு மாதிரி ஸ்கேரியாக மூஞ்சி வச்சுட்டு சொல்லுவோம், நான் நல்லா இருக்கேன், எல்லாமே சரியாயிடுச்சு, நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதை பார்த்து மிஸ்டர் ஹோரி வந்துட்டு தூரத்துலேருந்து கத்திக்கிட்டு இருப்பாங்க. என்னென்னா, அங்கே இருக்காதீங்க, வாங்க வந்துடுங்க, அங்கே இருக்காதீங்க, வந்துடுங்க கத்திக்கிட்டே இருப்பான். ஸோ இதை பார்த்து மிஸ்டர் கோபயாஷி அதுக்கப்புறம் ஆக்ட்ரஸ் அந்த ரோட் சைடில் வந்துடுவாங்க. ஸோ இது இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ஹோரி வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் மலை மேலே கானாவை பார்த்தேன், வாங்க போய் பார்க்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ மிஸ்டர் கோபயாஷி அதுக்கப்புறம் ஹோரி வந்துட்டு அந்த ஃபாரஸ்ட் கிட்டே ஓடிடுவாங்க. அந்த கேமராமேன் அதுக்கப்புறம் இந்த ஆக்ட்ரஸ் வந்துட்டு காரில் இருப்பாங்க. காரில் இருந்து கேமராமேன் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஆக்ட்ரஸ் வந்துட்டு வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு வரலான்னு காரில் போயிட்டு இருப்பாங்க. இந்த டாக்குமெண்ட்ரி நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ இது வரைக்கும் இந்த படம் வந்துட்டு ஸ்லோ பர்னாக போய்கிட்டு இருந்துச்சு. இனிமேல் தான் என்ன ஆகுதுன்னா ரொம்ப டிஸ்டர்பிங்காக க்ரீப்பே வரும். அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் யூடியூப்பில் போட முடியாது. ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ ஆகுதோ அவ்வளோ நான் போடுறேன். அதுக்கப்புறம் அந்த சீனில் என்ன நடக்குதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மிஸ்டர் கோபயாஷி அதுக்கப்புறம் மிஸ்டர் ஹோரி அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போயிடுவாங்க இல்லையா. அங்கே என்ன ஆகுதுன்னா அந்த ஃபாரஸ்ட்டில் மந்திரக்கயிறு வச்சு பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் மீறி அங்கே போயிடுவாங்க. போகும்போது இவங்க 2 பேருக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு பழைய ஜப்பானீஸ் பாழடைஞ்ச ஜப்பானீஸ் கோவில் தெரியும். அங்கே ஒரு கல் இருக்கும். அந்த கல்லில் எப்படின்னா, அந்த கல்லுலேயும் இந்த வட்டமாக சுற்றி அப்படியே செதுக்கி வச்சுருப்பாங்க. அந்த கல்லில் டிசைனாக செதுக்கி வச்சுருப்பாங்க. எப்படின்னா, இந்த ஆக்ட்ரஸ் மாரிக்கா வந்துட்டு அவங்க வீட்டில் ஜங்ஷன் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வயர் வச்சு சுற்றி வச்சுருப்பாங்க அதே மாதிரி. அதுக்கப்புறம் ஜுங்கோ இஷி இருக்காங்க இல்லையா, அந்த சைக்கோ லேடி இருக்காங்க இல்லையா, அவங்களோட வீட்டில் இந்த சுற்றி அந்த கயிறெல்லாம் சுற்றி வட்டமாக கட்டி வச்சுருப்பாங்க வீட்டு வெளியில். அதே மாதிரி இந்த கல்லையும் அதே மாதிரி செதுக்கி வச்சுருப்பாங்க, அதே டிசைனில் செதுக்கி வச்சுருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கோயில்கிட்ட இந்த ஃபாரஸ்ட்குள்ளே நிறைய நாய்ங்களோட இறந்த உடல்கள் இருக்கும். மிஸ்டர் ஹோரி வந்துட்டு கை அப்படியே காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது என்னன்னு பார்க்கும்போது அங்கே ஒரு பேய் தெரியுது, ஒரு சின்ன பொண்ணோட பேய் தெரியுது. நீங்களும் பாருங்கள். இதை பேய் பார்க்கும்போது சேம் காணா மாதிரி இருக்கு இல்லையா. இதை பார்த்து தான் மிஸ்டர் ஹோரி ஷாக் ஆகிட்டு அப்படியே உட்காந்துடுவாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா பேய் எல்லாமே போயிருக்கும், ஒன்றுமே இருக்காது, அந்த கோவில்கிட்ட ஒன்றுமே இருக்காது. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, மிஸ்டர் ஹோரி அதுக்கப்புறம் மிஸ்டர் கோபயாஷி அந்த ஃபாரஸ்ட்லேருந்து திரும்ப வந்துடுவாங்க. இந்த ஃபாரஸ்ட்ல இப்படி நடந்திருக்கு இல்லையா. அதே சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, இந்த ஆக்ட்ரஸ் அதுக்கப்புறம் இந்த கேமராமேன் காரில் போய்கிட்டு இருப்பாங்க இல்லையா. அப்படி என்ன ஆகுதுன்னா, இந்த ஆக்ட்ரஸ் வந்துட்டு இந்த கோபயாஷி வீட்டுக்குள்ளே ஒரு மாதிரி சவுண்ட் பண்ணிச்சு இல்லையா, அதே மாதிரி சவுண்டை காரில் பண்ணிக்கிட்டு இருக்கும். காரில் பண்ணி என்ன ஆகுதுன்னா, அந்த லேடி கார்லேருந்து இறங்கி அப்படியே ஃபாரஸ்ட்குள்ளே ஓடிடுவாங்க.
ஓடும்போது என்ன ஆகுது, அப்படியே விழுந்துடுவாங்க. விழுந்து என்ன ஆகுதுன்னா சத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அலறிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் இந்த கேமராமேன் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பான் இல்லையா, வந்துட்டு மேடம் என்னாச்சு மேடம் என்னாச்சு மேடம் கேட்டுக்கிட்டு இருப்பான். கொஞ்ச நேரம் கழித்து அந்த லேடி வந்துட்டு என்னாச்சு எனக்கு வந்து ஞாபகம் இல்லையான்னு சொல்லிட்டு வாங்க திரும்ப போயிடலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே என்ன ஆகுதுன்னா மிஸ்டர் ஹோரி அதுக்கப்புறம் மிஸ் மாரிகாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் டே வந்து மிஸ்டர் கோபயாஷி இந்த ஜுன்கோ இஷியோட வீட்டுக்குள்ளே போய் இதெல்லாம் எதுக்கு நடக்குது, இதுக்கெல்லாம் என்ன காரணம் கேட்குறதுக்கு போவாங்க. போகும்போது என்ன ஆகுதுன்னா அங்கே ஒரு பயங்கரமான சம்பவம் தெரியும். என்னென்னா இந்த ஜுன்கோ இஷி வந்து தூக்கு போட்டு சத்து போயிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து மிஸ்டர் கோபயாஷி ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க. ஷாக் ஆகி அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே காகோட்டாபாவோட முகமூடி, வீடு ஃபுல்லாகவே காகோட்டாபாவோட முகமூடி தான் இருக்கும். அப்படியே கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கும்போது கானோட இறந்த உடல், அதுக்கப்புறம் இந்த லேடியோட பையன் இருப்பான். இதெல்லாம் விசித்திரமான சம்பவங்களை பார்த்து மிஸ்டர் கோபயாஷி ஃபைனலாக போலீஸுக்கு கால் பண்ணுவாங்க. அதில் இன்னொரு விஷயம் தெரிகிறது என்னென்னா, இந்த பையனுக்கும் அந்த லேடிக்கும் ஒரு சம்பந்தம் கிடையாது. ஏன்னா அந்த லேடி இந்த பையனை எங்கேருந்தோ கிட்னாப் பண்ணி வீட்டில் கூட்டி வந்திருக்கா. மிஸ்டர் கோபயாஷி வந்து இந்த பையனை சொந்தமாக தத்தெடுத்திருப்பாங்க. எடுத்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன தெரிய வருதுன்னா, மிஸ் மாரிகா வந்து லைஃப் எல்லாமே நார்மலாக இருக்கும், அவங்க எல்லாமே நல்லா இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் இன்னொரு துக்கமான விஷயம் என்னென்னா, மிஸ்டர் ஹோரியை வந்து மென்டல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இந்த கேரக்டர் வந்துட்டு ரொம்ப அன்ஸ்டேபிள், சைக்கோத்தனமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுருப்பாங்க. கொஞ்ச நாள் கழித்து மிஸ்டர் கோபயாஷிக்கு தானிமுறை கால் பண்ணுறாங்க. என்னென்னா அந்த ஆளுக்கிட்ட ஒரு பெயிண்டிங் இருக்குது, அந்த பெயிண்டிங்கில் என்னென்னா காகோட்டாவா பற்றி இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. என் வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு அந்த பெயிண்டிங் காட்டுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ மிஸ்டர் கோபயாஷி மிஸ்டர் தானிமுரா வீட்டுக்கு போகிறாங்க. இந்த பெயிண்டிங் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்னென்னா இந்த மந்திராவதியோட பொண்ணு இருக்கு இல்லையா ஜுன்கோ இஷி, அவங்க வந்துட்டு இந்த காகோட்டாபா சடங்கை மொத்தமாக பண்ணிருப்பாங்க. இந்த சடங்கை மொத்தமாக பண்ணுறதுக்கு கானாவை பலி கொடுத்துருப்பாங்க. இப்போ தான் இந்த டாக்குமெண்ட்ரி முடிஞ்சிருக்கு. இந்த டாக்குமெண்ட்ரியோட நேரேட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, மிஸ்டர் கோபயாஷோட வீடு தீயில் எரிஞ்சு போயிடுச்சு. அதே தீயில் வந்துட்டு மிஸ்டர் கோபயாஷோட ஒய்ஃபும் இறந்து போயிருக்காங்க. மிஸ்டர் கோபயாஷி மிஸ்ஸிங்காக இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, மிஸ்டர் ஹோரி இருக்காங்க இல்லையா, அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களும் வந்துட்டு ஒரு இடத்துல செத்து போயிருக்காங்கன்னு இந்த நேரேட்டர் சொல்கிறாங்க. சில நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, ஒரு டிவி ஸ்டுடியோவுக்கு ஒரு பார்சல் வருது. அந்த பார்சல் என்னென்னா ஒரு வீடியோ கேமரா, அதுக்கப்புறம் ஒரு கேசட் இருக்குது. அட்ரஸ் பார்த்தா ஃப்ரம் மசாஃபுமி கோபயாஷின்னு இருக்குது. ரிட்டர்ன் அட்ரஸ் ஒன்றுமே இல்லை. அந்த டிவி ஸ்டுடியோ அவங்க அந்த வீடியோ கேசட்டை போட்டு பார்ப்பாங்க. அதில் என்ன தெரிய வருதுன்னா, மிஸ்டர் கோபயாஷோட வீடு இருக்கு இல்லையா, தீ எரியிற முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு அந்த வீடியோவில் ரெக்கார்டாக இருக்குது. அதில் என்ன தெரிய வருதுன்னா, மிஸ்டர் ஹோரி வந்துட்டு அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலேருந்து தப்பிச்சு வந்திருப்பாங்க. யார் வீட்டில், மிஸ்டர் மசாஃபுமி கோபயாஷி வீட்டில் வந்திருப்பாங்க. மிஸ்டர் கோபயாஷி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் போலீஸ் கால் பண்ண போகிறேன், இங்கேருந்து போயிடுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த ஹோரி எதாலும் கேட்காம அப்படியே வைலண்ட் ஆகி மிஸ்டர் கோபயாஷோட ஒய்ஃபை அட்டாக் பண்ண போயிடுவாங்க. போகும்போது என்ன ஆகுதுன்னா, மிஸ்டர் கோபயாஷி அந்த ஒய்ஃபை காப்பாற்றிடுவாங்க. அப்போது மிஸ்டர் ஹோரி வந்து ஒரு கல்லை எடுத்து அந்த பையன் இருக்கா இல்லையா, அந்த பையனோட தலையில் மூஞ்சியில் அப்படியே அடித்து பிளட்டியாக பண்ணிவிட்டு ஒரு மாதிரி பண்ணிவிடுவான். கொஞ்ச நேரம் அந்த பையனோட மூஞ்சி பார்த்து என்ன ஆகுதுன்னா, காகோட்டாபாவோட முகமாடி மாதிரி ஆகிடும். இதை பார்த்து பயந்து இருக்கும்போது இன்னொரு பயங்கரமான விஷயம் என்னென்னா, அந்த பையனோட பின்னாடி கானோட பேய் இருக்கும். மிஸ்டர் ஹோரி அந்த பையனை கூட்டிகிட்டு எங்கேயோ போயிடுவாங்க. அதே டைமில் என்ன ஆகுதுன்னா, மிஸ்டர் கோபயாஷோட ஒய்ஃப் மேலே பேய் வந்துடும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கிச்சனுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற மண்ணெண்ணெய் எடுத்து பாடி ஃபுல்லாக ஊற்றிடுவாங்க. ஊற்றி தீயை பற்ற வைப்பாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஃபுல்லாக எரிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே வீடு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டு மிஸ்டர் கோபயாஷி அலறிக்கிட்டே இருப்பாங்க. வேணாம் அப்படி பண்ணாதேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே தான் என்ன ஆகுதுன்னா, அந்த வீடியோ கேசட்டு ஸ்டாப் ஆகுது. ஸோ இதில் என்ன தெரிய வருதுன்னா, இஷி இருக்கா இல்லையா, இந்த மந்திரவாதி, காகோட்டாபா சடங்கு பண்ணுற மந்திரவாதி, அந்த ஆளோட பொண்ணு தான் இந்த காகோட்டாபாவோட முகமாடி போட்டு அந்த சடங்கெல்லாம் பண்ணிச்சு. அது யாருன்னா ஜுன்கோ இஷி. ஸோ இந்த ஜுன்கோ இஷி யாராவது கிட்ட போயிடுச்சுன்னா அவங்களுக்கும் அந்த சாபம் வந்துடும், அவங்களும் செத்துடுவாங்க. அதே மாதிரி எல்லாருமே செத்துக்கிட்டே இருந்த கானோட பேரண்ட்ஸு, அதுக்கப்புறம் அவங்களோட நேபர், அதுக்கப்புறம் இங்கே ஆக்ட்ரஸ் மட்டும்தான் எஸ்கேப் ஆனாங்க. அப்புறம் இந்த ஹோரி அவங்க எல்லாமே செத்து போயிட்டாங்க. இதில் என்ன தெரிய வருதுன்னா, ஜுன்கோ இஷி மேலே தான் காகோட்டாவோட பேய் வந்திருக்கு. ஸோ அந்த பேய் வந்துட்டு ஜுன்கோ இஷியை யூஸ் பண்ணி அந்த பையன் பாடியில் போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு. ஃபைனலாக அந்த பையனோட பாடி போயிருக்கு.
இந்த விஷயம் எல்லாமே மிஸ்டர் ஹோரிக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த ஆள் கோபயாஷியோட வீட்டுக்கு போய் அந்த பையனை சாவடிக்கிறது ட்ரை பண்ணிருக்கு. அங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த பையன் பாடி மேலே பேய் வந்திருக்கு, காகுட்டாவா பேய் வந்திருக்கு. ஸோ இந்த பையன் வந்துட்டு கோபயாஷோட ஒய்ஃப் அதுக்கப்புறம் மிஸ்டர் ஹோரியை கண்ட்ரோல் பண்ணி சாவடிச்சிருக்கும். இந்த படத்தில் வந்துட்டு மிஸ்டர் கோபயாஷி, கேமராமேன், அதுக்கப்புறம் அந்த பையன் என்ன ஆனாங்க, எங்கே இருக்காங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த மிஸ்ட்ரியில் இந்த படம் முடிஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த சேனலை என்ன ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா, இந்த ஏலியன் மிஸ்ட்ரீஸ், ஷார்ட் ஹாரர் ஸ்டோரிஸ், க்ரீப்பியான படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன், அதுக்கப்புறம் இந்த வியர்டான கேமோட ஸ்டோரிஸ் எல்லாமே இந்த சேனலில் போடுறேன். மேக்ஸிமம் குவாலிட்டியாக கண்டென்ட் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பாய்.